ஆனா நீ வேற ஏதோ பிளான் பண்ற. நான் என்ன பிளான் பண்றேன்? ஏய் இந்த நடிப்புலாம் என்கிட்ட நடிக்காத. என் பாஸ் கிட்ட 5 லட்சம் ரூபாய் கட்டியா இல்லையா? ஆமா. எதுக்கு கேட்ட? 5 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கி ஊற வச்சு ஊறுகாய் போட. ஏன் லூஸ் மாதிரி கேக்குற? பணம் எதுக்கு கேட்பாங்க? சந்தோஷமா வாழ்றதுக்கு தான். ஏய் நீ சேம் சைடு கோல் போடுற. பார், கோல் போடுறது முடிவு பண்ணியாச்சு. அது சேம் சைடா இருந்தா என்ன, ராங் சைடா இருந்தா என்ன? ஏய் என்னடி கிண்டலாவே பேசிட்டு இருக்க? பார், அந்த வீட்ல நீ நடிக்கிறதுக்கு உனக்கு பேசின சம்பளம் வெறும் 25,000 ரூபாய் தான். நீ என் பாஸ் கிட்ட அதை மட்டும் தான் கேட்டிருக்கணும். அப்படி தரலனா வழக்கம் போல நான் ஏற்பாடு பண்ணி தந்திருப்பேன். அதை விட்டுட்டு எங்க பாஸ மிரட்டி 5 லட்சம் 10 லட்சம் கேட்டுக்கிட்டு இருந்த, அப்புறம் வாயில பல்லு இருக்காது. அப்ப பல்லு வேற எங்க இருக்கும்? காதுல இருக்குமா? யோ டுபுக்கு, ஒன்ன மாதிரி எத்தனை ஃப்ராடுகளை பாத்துருப்பேன். இங்க பார், நீ சொன்ன வேலையை நான் கரெக்டா செஞ்சிட்டு இருக்கேன். இந்த 5 லட்சம் ரூபாங்கிறது என்னோட எக்ஸ்ட்ரா டேலண்ட்டுக்காக. அந்த கொடுக்க போறா, நான் வாங்கிக்க போறேன். ஆமா, நடுவுல நீ யாரு நந்தி மாதிரி? இத பாருடி, அந்த வீட்ல உன்னை நடிக்க அமிச்சது என் பாஸுக்கு நான் செஞ்ச துரோகம் நினைக்கிறேன். நீ என்னடா 5 லட்சம் ரூபாய் ஆட்டே போட பாக்குறியா? இத பார், நீ இந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ண அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். என்னடா பண்ணுவ? என்னடா பண்ணுவியா? ஏய் என் பேக்ரவுண்ட் என்னன்னு உனக்கு தெரியாது. இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் இப்படி எல்லா நாடுகள்ல இருக்க ரவுடி எனக்கு தெரியும். அப்புறம் என்ன எதுக்கு கூப்பிட்ட? இத பார், எனக்கு ரவுடிங்ல மட்டும் தான் தெரியும். உன்ன மாதிரி கேடிங்ல தெரியாது. ஆனா நீ உன்னோட கேடி வேலையை என்கிட்டயே காமிக்கிற. மரியாதையா சொல்றேன், எங்க பாஸோட வீட்டை விட்டு ஓடி போயிடு. ஓடுறத என்னடா பண்ணுவ? ஓட வைப்பேன். ஏய் அம்மா இப்ப தெரிஞ்சே பேசு. பேசு பேசுடா. பேசுடா அடிப்பியக்கா. இப்ப பேசலனாலும் அடிப்ப பாரு. பேசு. எனக்கு வாழ்க்கை கொடு. என்னது? இல்லக்கா, என்ன தூக்கி போட்டு விளையாடுனீங்களா, அதுல லைட்டா டயர்ட் ஆகி என்ன பேசுன்னு தெரியாம டங்கு ஸ்லிப் ஆகி பேசிட்டேன்க்கா. எனக்கு உயிர் பிச்சை கொடுக்கா. அதான் உனக்கு இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியால எல்லாம் பெரிய பெரிய ரவுடிங் எல்லாம் தெரியும் சொன்ன. ஆஃப்டர் ஆல் ஒரு பொம்பளை கிட்ட கெஞ்சற. அது ஒரு பில்டப்ல சொல்லிட்டேன்க்கா. அக்கா, உனக்கு ஒரு உண்மை தெரியுமாக்கா? என்ன? அந்த நாடுல எனக்கு எங்க இருக்குன்னே தெரியாதுக்கா. அதுவே எங்க இருக்குன்னு தெரியாது போது நாட்டுல இருக்கிற ரவுடிங்லாம் எனக்கு எப்படிக்கா தெரியும்? டேய், உனக்கு இந்த வாய் மட்டும் இல்லன்னு வெச்சுக்கயே, உன்னை நான் எப்பவோ தூக்கிட்டு போயிருக்கோம்டா. இதுதான் எங்க பாஸ் கூட அடிக்கடி சொல்லுவாருக்கா. விட்டன்னா என்கிட்ட நீ உதார் விடுறியா? இப்ப என்னோட வெயிட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டியா? தெரியலக்கா, உன்னை தூக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்தா கரெக்டா சொல்றேங்க. அம்மா அக்கா, அக்கா சொன்னது தப்பா நினைச்சுக்காதக்கா. என்ன? உன்னை பார்த்து நான் பொம்பளை தப்பா நினைச்சிட்டேக்கா. நீ ஒரு பூலான் தேவிக்கா. இப்ப அதுக்கு அடிச்ச பூலான் தேவி ஒரு பொம்பளைடா. ஐயோ போல என்ன பேசுறது, தப்பு தப்பா பேசி அடி வாங்குறேன். அந்த இளிச்சவாய மாதவனை ஏமாத்தி நான் 5 லட்சம் ரூபாய் பணம் வாங்க போறேன். இந்த விஷயத்துல நீ தலையிடாத. அது எப்படி தலையிடாம இருக்க முடியும்? ஐயோ கடவுளே, தினமும் அடிக்கிறாளே. அடிச்சு நீ எதுக்கு பேசுறியா? தலையிடுவேன். தலையிலக்கா, கால் கூட இட மாட்டேக்கா. அப்படி நீ தலையிட்டேன்னு வெச்சுக்கோ, உன் உடம்புல தலை இருக்கும், கை இருக்கும், கால் இருக்கும், கண் இருக்கும், மூக்கு இருக்கும், காது இருக்கும். ஆனா வாய் மட்டும் இருக்காது. வாய் இருந்தா தானே நீ போட்டு கொடுப்ப. டேய் சொல்லுங்க. என் வேலை முடிஞ்சு அந்த வீட்டை விட்டு புறப்படுற வரைக்கும் இவனை எங்க வெளியே விட்டுறாதீங்க. சரிங்கக்கா. பசிக்குதுன்னு ஏதாவது கேட்டான்னா பாவன்னு பார்த்து எதையும் வாங்கி கொடுத்துறாதீங்க. சரிக்கா. எதுவும் கொடுத்துறாதுன்னு சொல்றதுக்கு இவ்வளவு பில்டப்? பொம்பளை அடி நீ. இல்லடா, பொம்பளை சிங்கம்.
சாரிக்கா சாரிக்கா வேணாக்கா சாரிக்கா. ஏன்டா சும்மா நிக்கீங்க? வாங்க வந்து பிரியா விளையாடுங்க. வந்துட்டானுங்களே. அம்மா 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 தோடா. எமக்குங்கிற மாதிரியே நிக்கிறானுங்களே. இவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? பாஸ், நான் உங்களுக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணிருக்க கூடாது. இவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிப்பேன்? அண்ணே, என்ன நான் எவ்வளவு அன்பா கூப்பிடுறேன், நீங்க அந்த முட்டை கண்ணை உருட்டி பயமுறுத்துறீங்க. எனக்கு ஒரு உதவி பண்ணுவீங்களா? என்ன? எனக்கு 1 பாத்ரூம் வருது, ரொம்ப அர்ஜென்ட். நீங்க போயிட்டு வந்துடுறீங்களா? ஏய், என்ன கிண்டலா? உனக்கு பாத்ரூம் வந்தா அவன் எப்பறா போவான்? தெரியுதுல்ல, நீங்க தானே எங்கேயும் வெளியே விட மாட்டீங்களா? அப்போ எனக்கு பதில் நீங்க தானே போகணும். டேய் மாமா, என்னடா இவன் நம்மளையே கலாய்க்கிறான்? ரொம்ப அவசரம் போல, அதான் உளறான். அவுத்தோட போயிட்டு வரட்டும். இத பாரு, போயிட்டு நேரம் இங்கதான் வரணும். பாத்ரூம் எங்க நான் போனோம்? மூஞ்சிய பாரு, இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்க. பாத்ரூம் எங்க போகணும்னு தெரியாதா? இத்தனை வருஷமா எப்படியா போன? ஐயோ, நான் சொல்றது உங்களுக்கு புரிய மாட்டேது. அண்ணா, இந்த பாத்ரூம் போறதுக்கு பாத்ரூம் ஒண்ணு கட்டி வச்சிருப்பாங்களே, அந்த ஸ்கொயர் ரூம் எங்க இருக்குன்னு கேட்டேன். ஓ அதுவா? நேரா போய் ரைட்ல திரும்பு. ஓகேண்ணே. ஏய், அவன் ரைட்ல போகாம லெஃப்ட்ல போறான்டா. டேய் தப்பிச்சு ஓடடா. ஏய் புறா வா. ஏய் வா சீக்கிரம். டேய் டேய் நில்றா. பாஸ் 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 பாஸ். என்னடா எங்க போயிருந்த காலையில? சொல்றா. பாஸ், வென விதைச்சவன் வெனைய இருப்பான், தென விதைச்சவன் தனைய இருப்பான், உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான், தப்பு செஞ்சவன் தண்ணி அடிப்பான். சாரி, தண்ணி குடிப்பான். இது என் லைஃபுக்கு ஒத்து போச்சு பாஸ். என்னடா சொல்ற நீ? பாஸ், நீங்க என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க பாஸ். எதுக்கு மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க பாஸ். எதுக்குன்னு சொல்லு. பாஸ், நீங்க மன்னிச்சிட்டேன்னு சொன்னாதான் நான் உள்ள வந்து நின்னு என்ன விஷயம்னே சொல்லுவேன் பாஸ். ஏன்டா இழுக்கிற? மன்னிச்சு தொலைச்சுட்டா என்னன்னு சொல்லி தொலை. பாஸ், முக்கியமான வேலை விட்டு தூக்க கூடாது பாஸ். அதை பத்தி கொஞ்சம் யோசிக்கிறேன், மேட்டர் சொல்லு. பாஸ், ஏய், என்னடா இது? வழக்கமா காஸ்டியூம்ல கன்றாவியா வருவேன், இப்ப மேக்கப்பும் கன்றாவியா போட்டிருக்க. என்ன லிப்ஸ்டிக்லாம் தூக்கி மூஞ்சில பூசிருக்க? இது லிப்ஸ்டிக்கா பாஸ்? பின்ன வேற என்ன? லிப்ஸ்டிக்கா பாஸ்? இருந்தாதான் பாஸ், இது லிப்ஸ்டிக் போட்ட கண்ணம் இல்ல பாஸ். எல்லாரும் காட்டி கண்ணி போன கண்ணம் பாஸ். என்னடா ஃபைட்டா? ஆமா பாஸ். யாரு கூட சண்டை போட்ட? நான் யாரு கூட சண்டை போடல பாஸ், என்ன நிக்க வச்சு எல்லாரும் போட்டாங்க பாஸ். அதுக்கு பேர் ஃபைட் இல்லடா, சுத்து போட்டு கும்மறதுன்னு அர்த்தம். என்னாச்சு? ஆமா பாஸ், ஆனா புள்ள டைவிங் ஷாட் தான் பாஸ். டைவ்லாம் பண்ணியா? இல்ல பாஸ், என்ன தூக்கி போட்டு அவங்க டைவ் பண்ண வச்சாங்க. எதுக்காக அடி வாங்கினா என்ன விஷயம்னு சொல்லி தொலை. சொல்றேன் பாஸ். பாஸ், உங்க வீட்டுக்கு வந்தால கவிதான்னு ஒரு பொண்ணு. ஆமா, அந்த நாதாரிக்கு என்ன? அவளை நான் தான் கல்யாணம் பண்ணி போறியா? டேய், அந்த மாதிரி ஏதாவது பண்ணி என்ன காப்பாத்துறா ப்ளீஸ் டா. இந்த மாதிரி இன்டீசென்ட்டா பேசாதீங்க பாஸ். அப்புறம் அந்த கவிதா என் செட்டப் பாஸ். எது? ஐயோ, தப்பா நினைக்காதீங்க பாஸ். நான் தான் அவளை செட்டப் பண்ணி உங்க வீட்டுக்குள்ள அனுப்பி வச்சேன் பாஸ். என்ன மன்னிச்சிருங்க பாஸ், மன்னிச்சிருங்க பாஸ். நீயா? ஆமா பாஸ். நீயா? ஆமா பாஸ். டேய், நீ எதுக்குடா இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ண? பாஸ், அன்னைக்கு எனக்கு சம்பளம் கொடுக்கறதுக்காக உங்க ஒய்ஃப் கிட்ட செயின் கேட்டீங்கல்ல, அதுக்கு உங்க ஒய்ஃப் என்ன ரொம்ப அவமானப்படுத்தி பேசுனாங்கல்ல. கொலம்பஸ் யாரு? என் அசிஸ்டன்ட். அதென்ன அசிஸ்டன்ட்? பெருமை எடுப்படி தானே. இன்னும் டீடைலா சொல்லணும்னா அல்ல கை. அது என் மனசு ரொம்ப பாதிச்சிருச்சு பாஸ்.
எங்க போனாலும் குட்டி போட்ட நாய் மாதிரி உங்க கூடவே வரா. நீங்க துப்பறிகிற வேலையை பார்த்து பார்த்து கத்துக்கிறான். இன்னும் 4-5 வருஷம் கழிச்சு பாருங்களேன், நமக்கு எதிராவே அவனே குழப்பம் தீர கொலம்பஸ் டிடெக்டிவ் ஏஜென்சின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு உங்க முன்னாடி நிக்க போறான் பாருங்க. என்ன ரொம்ப கேவலப்படுத்தி பேசிட்டாங்க பாஸ். அதனால அவங்கள பழி வாங்கணும்னு நினைச்சேன் பாஸ். அதுக்காக நான் பண்ண ஏற்பாடு தான் அந்த கவிதா பாஸ். பாவி, கூடவே இருந்துட்டு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிருக்க. டேய், உன்னால வீட்டுல எவ்வளவு குழப்பம் பாத்தியா? ஏண்டா அவ்வளோ குழப்பம் நடந்திருக்கு, ஒரு ரியாக்ஷன் கூட காட்டாம பார்த்து ரசிச்சுட்டே இருந்தியா நீ? டேய், நீ குரு துரோகிடா, குரு துரோகிடா. பாஸ் என்ன மன்னிச்சிருங்க பாஸ். கோவப்படாதீங்க பாஸ், நான் பண்ண தப்புதான் பாஸ். 2-3 நாள் தான் அவளை நடிக்க சொன்னேன் பாஸ். ஆனா அவ ரொம்ப ஓவரா போயிட்டா பாஸ். உங்களை மிரட்டி 5 லட்சம் ரூபாய் கேட்டா பாருங்க, அதை என்னால பொறுத்துக்க முடியல பாஸ். அதனால அவளை தனியா கூப்பிட்டு, என் பாஸ் கிட்ட பணம் கேட்கற வெள்ள வச்சுக்காத, நீ இது வரைக்கும் நடிச்சதெல்லாம் போதும், மரியாதையா ஓடி போயிட்டு மிரட்டணும் பாஸ். அவ பயந்துருவான்னு நினைச்சேன், ஆனா நான் பயந்துட்டேன் பாஸ். ஆளை வச்சு கடத்திக்கிட்டு போய் அவளும் சேர்ந்து என்ன குமுறு குமுறுன்னு குமுறிட்டாங்க பாஸ். அந்த சைடுல அடிச்சதெல்லாம் அவதானா? இல்ல பாஸ், இந்த மெயின் பஞ்ச் எல்லாமே அவ அடிச்சதுதான் பாஸ். ஓஹோ பாஸ், அவ ஒரு பொம்பளை ராஜகிரண் பாஸ். ஒரு நாளைக்கு 1000 தண்டால் எடுப்பா போல இருக்கு பாஸ். கை ஒவ்வொன்னும் ரப்பா ஃபுல் பவர்ல இருக்கு பாஸ். ஒரு குத்து விட்டா பாருங்க, கார்ட்டூன்ல வர மாதிரி தலைய சுத்தி ஸ்டார்ஸா தெரிஞ்சது பாஸ். அடிச்சு ஒரு இடத்துல என்ன கட்டி போட்டா பாஸ். அங்கிருந்து உச்சா பாரு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டியா? பாஸ், நீங்க டிடெக்டிவ் நிரூபிச்சிட்டீங்க பாஸ். ஓதேவி சிப்ப போடு. சாரி பாஸ், சாரி பாஸ், சாரி பாஸ். பாஸ், அவளை நம்ம சும்மா விடக்கூடாது. பெரிய கிரிமினல் பாஸ் அவ. உடனே அவளை புடிச்சு போலீஸ்ல குடுக்குறோம். நீங்க எங்க வேணாலும் சொல்லுங்க பாஸ், நான் வரேன். ஹை கோர்ட்டா இருக்கட்டும், சுப்ரீம் கோர்ட்டா இருக்கட்டும், பெஞ்ச் கோர்ட்டா இருக்கட்டும், அவ்வளவு ஏன் டென்னிஸ் கோர்ட்டு கூட வரேன் பாஸ். அந்த அளவுக்கு என்ன பந்தாடி இருக்கா பாஸ் அவ. பாஸ், விஷயம் தெரிஞ்ச அவ எஸ்கேப் ஆகிறதுக்குள்ள அவளை நம்ம பிடிக்கணும். என்னால சிக்கல்ல மாட்டின உங்களை நானே சிக்கல்ல இருந்து அவுத்து விடுறேன் பாஸ். பாஸ், அந்த நெக்கல் பிடிச்ச பொம்பளைய மக்கள் முன்னாடி நிறுத்துறோம் பாஸ். எங்க போனாரு இவரு? எப்போ என்ன சோலோவா பர்ஃபார்ம் பண்ண விட்டு கிளம்பினாருன்னு தெரியலையே. ஆடா டேய், வண்ட பாஸ், வண்ட பாஸ். என்னடா ஏய், என்னடா திரும்பி உட்காந்து வந்தா விடலாமா? ஆமாம் பாஸ். ஏன் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கணும்னு சொல்லுவாங்க பாஸ், அதனால தான். அடி வாங்கலாம் அடங்க மாட்டிய. வாடா, எங்க வா, எங்க வா, எங்க வா, அம்மா எங்க வா, யாருடா? எங்க வா, இதோ இங்க நிக்கறாளேடா. என் வைஃப் எங்க? ஐயோ, இவதான் இங்க நிக்கறாளேடா. ஃப்ராட் வைஃப் எங்க? அவளோட மொத்த உருவம் இங்க நிக்குது பாரு. நான் பிராடுனா நீங்க ரொம்ப பிராடு. யா, ஐ அம் ப்ரோ. ஐயோ பெரிய அப்ராடு. வாயை மூடு. ஷட் அப். ரெண்டும் ஒண்ணுதானே பாஸ். டேய், நீ வாயை மூடுடா. சாரி பாஸ். எங்க என் வைஃப் சொல்லி ஃப்ராட் ஒருத்தி வந்திருக்காளே, அவ எங்க? ஓ, அந்த கவிதா. ஆமா, பெரிய கவிதா, கவிதா. அந்த கழுத எங்க? அவ எங்க போனான்னு எனக்கு தெரியாது. எங்க போன தெரியாம நீங்க என்ன பண்றீங்க? என்னடா அவள கழுதன்னு சொல்லிட்டு நீ கையில பேப்பர் வச்சிருக்க? லெட்டர் மாதிரி இருக்கு. உயர் திரு மாதவன் அவர்களுக்கு, நீங்கள் என்னை தேடி வரும்பொழுது நான் இங்க இருக்க மாட்டேன். இந்த லெட்டர் தான் இருக்கும். உங்ககிட்ட லம்பா ஒரு அமௌண்ட் வாங்கி கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அது நடக்காம போச்சு. அதனால எஸ்கேப் ஆகுறேன். ஆனா உங்க கூட சுத்தரானே ஒரு அல்லக்கை கொலம்பஸ், அவன் நிலைமைதான் கஷ்டம். அவனை எங்க பார்த்தாலும் ஓட ஓட விரட்டி விரட்டி அடிப்பேன். அதை யாராலும் தடுக்க முடியாது. இப்படிக்கு கவிதா. பாஸ், என்ன பாஸ், எங்க பார்த்தாலும் என்ன ஓட ஓட அடி பண்ணி எழுதிருக்கா? நீ செட் பண்ண ஆள் தானே? வாங்கு வாங்கு வாங்கு. கௌசல்யா, நான் அவ ஃப்ராடுன்னு எவ்வளவோ சொல்லியும் நம்பல. இத படிச்சு பாரு.
சாரிங்க, நான் உங்களை ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. ஏண்டா மாதவா, அவ யாரு, எதுக்காக இங்க வந்தா? எல்லாம் நம்ம அண்ணன் ஏற்பாடு தான். என்னது இவன் ஏற்பாடா? இவன்தான். இவன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்கிட்ட கேட்க கூடாத ஒண்ணு கேட்டான். என்னது? சம்பளம். ஐயோ, பதறதுல எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. சரி, ரொம்ப நாள் ஒர்க் பண்ணானே கூட போனா போது ஒரு தடவையா சம்பளத்துக்கு கொடுப்போம் முடிவு பண்ணி பேங்க்குக்கு போய் பணம் எடுக்கலாம்னு போனேன். ஆனா பேங்க்ல பணம் இல்ல. சரி, கௌசல்யாட நெக்லஸ் வாங்கி அடகு வச்சு கொடுக்கலான்னு கௌசல்யாட்ட வந்து நெக்லஸ் கொடுன்னு கேட்டேன். அதுக்காக கொலம்பஸுக்கு எதுக்கு சம்பளம் கொடுக்கணும்? அவன் உங்ககிட்ட வேலை தானே கத்துக்கிறான், அல்ல கை தானே, எடுப்பு தானே, அப்படி இப்படி புடிச்சு திட்டி விட்டான். அதுல இருந்து அண்ணன் கோவப்பட்டு ரோஷப்பட்டு கௌசல்யாவை பழி வாங்கறதுக்காக பிளான் பண்ணி அந்த கவிதா ஃப்ராட என் வைஃபா நடிக்கிறதுக்கு இந்த வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டான். அவளுடைய ஒவ்வொரு நடிப்புக்கும் அண்ணன் தான் டைரக்ஷன். கடைசியில அவ இவனை கூட்டிட்டு போயிட்டு சங்க புடிச்சு நொங்கு எடுத்துட்டு வாங்குன்னு வாங்கிட்டா. வாங்கின அடியில அண்ணன் வாந்தி எடுக்கிற மாதிரி வாக்குமூலத்தெல்லாம் கொடுத்துட்டாரு. இவன் சொல்லிடுவான்னு தெரிஞ்சு அவ வந்து லெட்டர் எழுதி வச்சுட்டு எஸ்கேப் போயிட்டான். நன்றி கெட்ட நாய், சோறு வச்ச எனக்கே விஷம் வைக்க பாத்துட்டியடா உன்னை. இங்க வா. என்னத்த? ஐயோ, ஒண்ணு இல்ல கௌசிமா. டேய் வாடா. ஏண்டா கேடப்பைய மாதிரி இந்த வீட்ல தெரிஞ்சுக்கிட்டு இருந்த, உண்ட வீட்டுக்கே வில்லன் வேற பண்ண ஆரம்பிச்சிட்டியா? ஒண்ணு. அம்மா அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. தேடினேன் தேடினேன் கண்டு கொண்டேன் அண்ணனை, கண்டு கொண்டேன் அண்ணனை. இந்த அழகு தெய்வத்தின் அன்னை ஐவல். கௌசி அடிக்காதீங்க, உட்கார உட்கார, வாடா வாடா. மெல்லமா அடிக்காதீங்க, ரத்த வாழ மாதிரி அடிக்காதீங்க. எல்லாமே உள்கூத்தா இருக்கணும். நான் முன்னால வந்து பாக்குறேன். கௌசிமா, காஃபி தானே அத்தை? என்னங்க உங்களுக்கும் சேர்த்து தரேன். பால் வந்துட்டேன். நாங்கம்மா. என்னப்பா 2 பால் குடுக்குற? ஒரு பால் வாங்கினா ஒரு பால் ஃப்ரீயா? இல்லம்மா, உங்க மருமவ தான் சொன்னாங்க, அதனாலதான் ஒரு வாரமா 2 பாக்கெட் பால் போடுறேன். அவ எதுக்கு 2 பால் வாங்க சொன்னா? அது அவகிட்ட கேட்கணும். இல்லம்மா, அது அவங்க கிட்ட தான் கேட்கணும்னு சொன்னேன். கௌசி, கௌசி அத்தை, ஒரு வாரமா 2 பால் பாக்கெட்டா வாங்குறேன். ஆமா. நாம இந்த வீட்ல எத்தனை பேர் இருக்கோம்? 3 பேர் இருக்கோம். 3 பேருக்கு எதுக்குடி 2 பால் பாக்கெட்? ஒரு பால் பாக்கெட் பத்தல அத்தை, அதான் 2 பால் பாக்கெட். ஏய், அது எப்படி திடீர்னு பத்தாம போச்சு? ஒரு பாக்கெட் பால்ல 3 பேரு காலையிலயும் சாயந்தரமும் சூப்பரா காபி குடிச்சிட்டு இருந்தோம். ஏடி இப்ப குடிக்க முடியாதா சொல்லு? குடிக்கல அத்தை. நீங்க சொல்ற மாதிரி நடந்தா டீ கடையில 1 லிட்டர் பாலுக்கு 2 லிட்டர் தண்ணி கலக்கறல்ல, அந்த மாதிரி எடை போட்டா தாராளமா குடிக்கலாம். ஆனா எனக்கு அப்படி குடிக்க பிடிக்காது. எப்பவுமே டீயா இருந்தாலும் சரி, காஃபியா இருந்தாலும் சரி, நல்லா திக்கா இருந்தா தான் குடிக்க பிடிக்கும். அப்படியா? திக்கா குடிக்கணும்னா உங்க அப்பா வீட்ல போய் குடி. இந்த வீட்ல கட்டுப்படி ஆகாது. அத நீங்க சொல்லக்கூடாது. சம்பாதிக்கிறவர் என்னோட புருஷன், நான் அவரோட காசுல எப்படி வேணா குடிப்பேன். அடி நாதாரி கழுத, இங்க என்ன பணம் விளையுதாடி? என் புள்ள கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாண்டி, சிக்கனமா தான் இருக்கணும். ஐயோ, ஒரே ஒரு பால் பாக்கெட்ல நம்ம குடும்பம் நடுரோட்டுக்கு வந்தா போகுது. போய் உங்க வேலைய பாருங்க. அடி செருப்பால, என்னடி ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்க? ஓ, திமிரா பேசுறீங்க? ஒரே ஒரு பால் பாக்கெட்ல நம்ம குடும்பம் நடுரோட்டுக்கு வந்தா போகுது. போய் உங்க வேலைய பாருங்க. ஏய், இங்க பாருடி, இந்த மாதிரி எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், அப்புறம் வாழ வெட்டியா உங்க அப்பா வீட்ல போய் உட்கார்ந்து இருக்க வேண்டியதா. ஐயோ, யாரத்த மிரட்டுறீங்க?
நீங்க என்ன மிரட்டினா நீங்க தான் முதியோர் இல்லத்துல போய் உட்காரு. ஓகேவா? ஜாக்கிரதை. தீங்கொய்யால உனக்கு எவ்வளவு தைரியம்? யாருக்கு நீ சவால் விடுற? யாருக்கு சவால் விடுற? இதெல்லாம் சவால் இல்ல. உங்களுக்கு நான் கொடுக்குற ரிப்ளை. ஏய், என்னடி தமிழ் இங்கிலீஷ்ல பூந்து விளையாடிட்டு இருக்க? வேணும்னா கன்னடத்துல பேசி பாப்போம். ஆனா எனக்கு கன்னடம் தெரியாது. ஏய், லாங்குவேஜ் தெரியாம லந்து பண்ணிட்டு இருக்கியா? ஏய், என்கிட்ட ஒழுங்கு மரியாதை பேசல வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுவேன். என்னடி பெரிய வெங்காயம்? என்னடா எம்எம்எஃப்எம் ஆன் ஆகலையேன்னு பார்த்தேன். பொழுது விடிஞ்சு. எம்எம்எஃப்எம் என்னது? மாமியார் மருமகள் எஃப்எம். ஓ, ஐயோ. எழுந்துக்கிறதுக்கு தனியா அலாரம் வைக்க வேண்டிய அவசியமே இல்ல. உங்க சண்டையே எழுப்பி விட்டுரும். ஆமாண்டா, தினம் சண்டை போடுறதா எனக்கு குழப்பாடா. பிரச்சனை உன் பொண்டாட்டியால. அவளை கேளு. இதோ பாருங்க, பிரச்சனை ஆரம்பிச்சது உங்க அம்மா தான். அவங்கள கேளுங்க. அடச்சி நிறுத்துறீங்களா? இப்ப இங்க என்ன பிரச்சனை முதல்ல அத சொல்லுங்க.